மகளிரின் மருமகளை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த அபிராமி நாச்சியார் வீடு வந்து நம்ம கைக்கு வரணும்னு சொல்லிட்டு சிவகாமி நாச்சியார் என்னென்னமோ பிளான் போடுவாங்க. பொய்யான பத்திரத்தை ரெடி பண்ணி அபிராமி நாச்சியார் வந்து இவங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரி ஒரு பொய்யான பத்திரத்தை ரெடி பண்ணுவாங்க. அதனால காசு கொடுக்க முடியாதனால இந்த வீட்டை அபகரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டை வச்சு தான் இந்த பிரச்சனையே போயிட்டுருக்கும். துளசி வந்து இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணணும். இந்த போலியான டாக்குமெண்ட் வந்து யார் ரெடி பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து கோர்ட் முன்னாடி உண்மையை சொல்ல வச்சுட்டா நம்ம இதுலேருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருப்பாங்க. இதனால துளசியும் சின்ன தம்பியும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யாராவது வந்து ரெஜிஸ்டர் வந்து பொய்யான ஒரு ரெஜிஸ்டர் பத்திரம் ரெடி பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இது மூலயமா அவங்க வந்து பொய்யான அந்த ரெஜிஸ்டர் பத்திரத்தை ரெடி பண்ணவங்களை கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து அபிராமி நாச்சியார் நல்லபடியாக தப்பிச்சிருவாங்க. சிவகாமி நாச்சியார் மூக்கு உடஞ்சி போயிடும். சிவகாமி நாச்சியாரும் இந்த பவானியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அவங்க பிளான் கண்டிப்பாக நடக்காது. துளசியும் சின்ன தம்பி சேர்ந்து தான் அபிராமி நாச்சியாரை காப்பாற்ற போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.